ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து நம்ம 10th பார்க்குறது என்னென்னா ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிலேஷன் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்ன்றது ரிலேஷன் எடுத்துக்கோங்களேன். இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அவ்வளோதான். அதாவது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய சப்செட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றதே நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஏ கமா பி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் இல்லைங்களா? சச் தட் வேர் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டர்ட் பேஸோடைய சப்செட் இதில் எத்தனை வருதோ அதுலேருந்து ஃபுல்லாகவோ இல்லை அதோட குறைச்சலாவோ எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு இப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரிலேஷன். இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 1.2 நம்மளுக்கு இருக்குது. ஸோ வாங்க அதை எப்படி போடலான்றதை பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்ற செட்டு கொடுத்துட்டாங்க, பின்ற செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரம் ஏ டு பி. அப்போ நம்ம ரிலேஷன் இதில் ரிலேஷன் R1 R2 R3 R4 அப்படின்னு 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த R1 R2 R3 R4 இந்த 4ல் எது வந்து ஏ டு பிக்கு ரிலேஷனில் இருக்குது, எது வந்து ரிலேஷனில் இல்லை அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா ரிலேஷன்னா என்ன அப்படின்ற ரீகால் பண்ணிடுவோம். அகெயின் ரிலேஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லைங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பின்னு என்ன பாருங்கள் 1 2 3 7 கிராஸ் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 0 -1 7 ரைட். இப்படி இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டர் பேஸ் நம்ம எழுதணும். ஸோ 1 எடுத்துக்கிட்டு இந்த 4 நம்பர்ஸோட பேர் பண்ணணும். அப்போ 1 3 அண்ட் 1 0 அண்ட் 1 -1 அண்ட் 1 7. அதுக்கடுத்து 2 3 2 0. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 -1 2 7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 எடுத்துக்கிட்டீங்க 3 3 3 0 3 -1 3 7. அதுக்கடுத்து 7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 3 7 0 7 -1 அண்ட் 7 7. இப்போ இதில் இருக்கக்கூடிய சப்செட் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதோட சப்செட்டாக தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க R1 R2 R3 அண்ட் R4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு R1 நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் R1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 1 7 1. இப்போ நம்ம 2ல் வச்சு பாருங்கள் 2 1 இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 1 இதில் வரதே இல்லை பாருங்கள். ஏன்னா 2 எடுத்துக்கிறீங்க, ஸோ இங்கே 1 இல்லை இல்லைங்களா? ஸோ ஏன்னா இது ஏ இது பியில் இருக்கணும். ஏல 2 இருந்தால் பியில் எனக்கு 1 கிடையாது. அதே மாதிரி 7 எடுத்துக்கிட்டீங்க. 7 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 3 7 0 7 -1 7 7 தான் இருக்குது, 7 1 இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹியர் 2 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அண்ட் 7 1 ஆல்சோ. ஒன்று இல்லைனாவே முடிஞ்சு போச்சுங்க, நம்ம அது வந்து ரிலேஷன் இல்லைன்னு சொல்லலாம். பட் இங்கே ரெண்டுமே இல்லை, அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் R1 இஸ் நாட் ஏ ரிலேஷன் அப்படின்றத சொல்லலாம். ரிலேஷன் ஃப்ரம் என்னது கொடுத்துருக்க கொஸ்டின் ஏ டு பிக்கு, சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா R2 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். R2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் -1 1 ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த -1 1 இதுக்காக பார்க்கலாம், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடையவே கிடையாது, -1 கிடையாது. நம்ம 1 -1 தான் இருக்கே தவிர்த்து நம்மளுக்கு இங்கே என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 1 இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 1 ஓகேங்களா? சாரி -1 1 நாட் பிலாங்ஸ் டு எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் R2 is not a relation from என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A to B அப்படின்றத நம்ம எழுதிடலாம். அப்போது நம்ம ரிலேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பேர் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பியில் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா ஆர்டர் பேஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கணும்.
சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், ரிலேஷன் சொல்லலாம். இல்லைனா ரிலேஷன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம இன்னே சொல்லியிருக்கோம் ரிலேஷன் அப்படின்றது சப்செட் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ரிலேஷன் எடுக்கிறோம், அதாவது R3. ஸோ R3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, -1, 7, 7, 1, 3. சரிங்களா? ஸோ இதை நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் 2, -1, 7, 7 சாரி அண்ட் 1, 3. இதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க R3. இந்த R3ல போயிட்டு நான் இந்த 3 நம்பர்ஸும் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 2, -1, 7, 7, 1, 3. 2, -1 இருக்குங்களா? இருக்குது. 7, 7 இருக்கா? இருக்குது. 1, 3 இருக்கா? இருக்குது. ஸோ இப்போ 3மே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹியர் R3 is a இப்போ R3 எடுத்திங்கன்னா 2, -1, 7, 7, 1, 3 இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A cross B இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், R3 is a ரிலேஷன் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இது மட்டும்தான் ரிலேஷன். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட் ஏ ரிலேஷன் வந்துச்சு, இதுவும் நாட் ஏ ரிலேஷன் வந்துச்சு, இது மட்டும் ரிலேஷன். ஓகேங்களா? ஃப்ரம் A to B, ஏக்கும் பிக்கும் உண்டான ரிலேஷன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்த் ஒன்று எடுக்க போகிறோம், R4 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ R4 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இதை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 7, -1. இப்போ 7ல் பார்த்தீங்கன்னா 7, -1 இருக்கா அப்படின்னா இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து 0, 3 அப்படின்னு சொன்னால் இங்கே இல்லவே கிடையாது. அப்போ 7, -1 இருக்குது, 0, 3 இந்த A cross BDயே இல்லை, அதனால் இது இல்லை. சரிங்களா? ஸோ அப்போது ஒன்று இல்லைனாவே அது வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் நான் கொடுத்ததை ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா எடுத்து எழுதிக்க போகிறேன். கொடுத்துருக்கூடிய ஆர்டர் பேஸை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் see. இப்போது R4ன்றது எதாவது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது 7, -1 இருக்குது, ஆனால் 0, 3 not belongs to R because 0, 3 not belongs to A cross B. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R4 is not a relation. அப்போ கொடுத்துருக்கிற ஆர்டர் பேரில் ஏதாவது ஒரு ஆர்டர் பேருக்கு கூட நம்மளுக்கு வந்து இல்லைன்னா நம்ம ரிலேஷன் இல்லை அப்படின்றது சொல்லிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 2, let A is equal to 1, 2, 3, 4, 5 இருந்து 45 வரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் R என்ன சொல்லிட்டாங்க, ரிலேஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் A, ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏலே, ஏக்கு ஏழு எடுக்கிறாங்க. ஒரு எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஸ்கொயர் அதில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் A cross A அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, வாங்க நம்ம போவோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன், ஃபஸ்ட்டு செட்டு ஏன்றது என்ன எழுதிக்கலாம், ஏன்னு 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு 45. சரிங்களா? ஸோ ஆர்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆர் அப்படின்னு சொன்னால் இஸ் எ ஸ்கொயர் ஆஃப். சரிங்களா? ஆர் இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்றது மீனிங்கு. தட் மீன்ஸ் என்னென்னா 1 எடுத்திங்கன்னா 1 ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர், அதே மாதிரி 3 ஸ்கொயர், ஸோ 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ நம்ம 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா நம்மளுக்கு 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, இது 36, இது வந்து 49. இப்போ நம்பர் நம்மளுக்கு வந்து 45 தான் இருக்குது, அதனால் 49 நம்மளுக்கு வராது. அப்போ இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16, 25, 36 அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அப்போது எனக்கு 6க்குள்ளே இருக்கக்கூடிய செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1, 4, 9, 16, 25 அண்ட் 36 இதுதான் எனக்கு வந்து ஸ்கொயர்ஸு. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, ரைட் ஆர் ஆஸ் ஏ சப்செட் ஆஃப் A cross A அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிலேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ ரிலேஷன் 1ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இதோட நம்பர்ஸை அப்படியே பேர் பண்ணிக்கிறோம். 1, 1, தென் 2, 4, இங்கே 3, 9, இங்கே 4, 16, இங்கே 5, 25
and 6, 36. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன ரிலேஷன். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சப்செட் ஆஃப் வாட் A cross A. சரிங்களா, இது வந்து கண்டிப்பாக சப்செட் ஆஃப் A cross A. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டொமைன்னா என்ன? தேர்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ டொமைன் அப்படின்றது நம்ம என்டையராக நம்ம எடுத்துக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டொமைன் தான். சரிங்களா, எல்லாமே அப்படின்னு சொன்னால் இங்கே எடுத்துக்கிறோம் பாருங்களா, இந்த 1 2 3 4 5 6 இதுதான் நம்ம வந்து டொமைன். சரிங்களா, அதாவது இப்போ இங்கே இந்த செட் அடிச்சுன்னா இப்படி வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. இது டி, இது வந்து ஆர் அப்படி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே டி ஃபார் டொமைன், ஆர் ஃபார் ரேஞ்சு. அப்போ டொமைன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன வருது பாருங்கள். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் 1 2 3 4 5 6. இப்போ 1 2 3 4 5 and 6. இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டு. ஓகேங்களா, அதாவது ஒய் பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ 1 4 9 16 25 36 அதோட ஆன்சர்ஸ் இங்கே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்சு. இந்த ரேஞ்சு ஃபுல்லாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். டொமைன்னா அதோட ஸ்கொயர் விட்டுட்டு அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்போது உங்கள் 1 4 9 16 25 அண்டு 36 இதுதான் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ். சரிங்களா, தேங்க்யூ. நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்படி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு செட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 0லேருந்து 5 வரை எக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, இப்போ ஒய்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க 3 ஆட் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சது. இப்போ இங்கே எக்ஸ் + 3 தானே, இதோட 3 ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. அப்போ இங்கே எக்ஸ் + 3 அப்படி அதான் ஒய் இப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ ரிலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் தானே. சரிங்களா, ஸோ இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். எக்ஸ்னா உங்களுக்கு அப்போ 0 3, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 4, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 5, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 6. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறீங்க 4 7, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 8. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரிலேஷன். அப்போ நம்ம ரிலேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க டிட்டர்மைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொமைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரேஞ்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் சப்டிவிஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ டொமைனா ஈஸியாக நம்ம சொல்லணும்னா இந்த செட் ஆர்டர் பேஸில் டிஆர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க, முடிஞ்சுது. நீங்கள் டாக்டர் சொல்லிக்கோங்க, தப்பு கிடையாது. நம்ம ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதெல்லாமே அப்போது ஃபஸ்ட்டில் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் டொமைன். செகண்ட் பிளேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லாமே ரேஞ்ச். அப்போ டொமைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஓகேங்களா, அப்போ 0 1 2 3 4 5 இதுதான் நம்மளுக்கு வந்து டொமைன் அப்படி சொல்ல போகிறோம். ரேஞ்சுனா ஒய் என்ன இருக்கோ அதுதான் ரேஞ்சு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான், எடுத்து எழுதிட்டு முடிஞ்சிச்சு. 3 4 5 6 7 8. சரிங்களா, இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. தேங்க்யூ. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அன் ஏரோ டயக்ராம், ஏ கிராஃப் அண்ட் செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேர் ஆஸ் த பாசிபிள். இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2y அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க 2y. இப்போ எக்ஸில் எக்ஸுங்க 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I want to make as this concept. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம ஒய்க்கு இந்த வேல்யூஸ் கொடுக்க எக்ஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி பாருங்கள், ஒய் வேல்யூ இருக்கா, ஒய்க்கு வந்து 1 கொடுங்க, 2 1s are 2 இருக்கா இருக்குது. இப்போ நீங்கள் 2 கொடுத்துக்கோங்க, ஒய்க்கு வந்து 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4, அப்போ இந்த நம்பர் இருக்குது. 3 கொடுத்தீங்கன்னா 6, அப்போ 3 ஒய்க்கு வந்து 3 நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து 4 கொடுத்தீங்கன்னா 8. ஸோ அந்த 8 இதில் இல்லை. அப்போ 2 மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரோ டயக்ராம் அப்படின்றதுனால நம்ம 2 செட் டிஃபைன் பண்ணுவோம். 2 3 4 and 5. நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4.
இப்போ எது எதுக்கு மேப் ஆகுதுன்னு பாருங்கள். ஒயில் 1 இருந்தால் எக்ஸில் வந்து எனக்கு 2. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம எடுக்கணும், ரைட்? அதே சமயத்தில் எக்ஸ் நம்மளுக்கு வந்து ஒய்க்கு நான் 2 கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போது இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சான்சஸ், மீதி ரெண்டுமே நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப். ஓகேங்களா? என்ன வேண்ட போகிறோம்? கிராஃப். ஸோ கிராஃப் நம்ம ரஃப் டயக்ராம் தானே, ஸோ ரஃபாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. இதே போல் இங்கேயும் 1 2 3 4 5. ஸோ இது ஒய் எக்ஸ் ஒய்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 2ல் 1. அப்போ இந்த இடம், ஸோ இது வந்து 2,1. அதே பார்த்தீங்கன்னா 4 2 4ல் உங்களுக்கு வந்து 2. சரிங்களா? இந்த கவர் ஆகிற மாதிரி நீங்கள் 4,2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிராஃப். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சி வந்து செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்னால் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது நத்திங் பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கமாஸ் போட்டு எழுதணும், அதான் மீனிங். ஓகே, இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்லனா ஆர்டர் பாஸ் அந்த ரிலேஷன் அப்படின்றத நம்ம கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிலேஷனாக இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். 2,1 அண்டு 4,2. இவ்வளோதாங்க ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துக்கூடிய கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு திஸ் கண்டிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yக்கு தகுந்த மாதிரி ஏரோ டயக்ராம் தென் கிராஃப் ரோஸ்டர் ஃபார்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கம் ஒய் கொடுத்து சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 வேறு எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெசன் 10. இப்போ லெசன் 10 கொடுத்தனால நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா எக்ஸ்ன்றதை டிஃபைன் பண்ணிக்கலாம். 1லேருந்து 9 வரை, ஒய் என்ன எழுதிக்கலாம் 1லேருந்து 9 வரை. நம்மளோட ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் அதே போல தான். ஸோ அண்ட் ஏரோ டயக்ராம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராஃபு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம், மூணுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா இது 4th செகண்ட் கொஸ்டின் இல்லைங்களா, அதனால். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏரோ டயக்ராமுக்கு எக்ஸில் ஃபஸ்ட்டு நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். இது வரை அப்படின்னு சொன்னால் அப் டு 9. அதே போல் இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒய் இது எனக்கு எக்ஸ், இது வந்து ஒய் இல்லைங்களா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இதோட நான் 3 ஆட் பண்ணி எழுதணும், அதோட பேர் பண்ணணும். ஸோ இப்போ பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். 1ஓட 3 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 4, 2ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 5, 3ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 6, 4ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 7, 5ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 8, 6ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 9. ஸோ இப்போ இதுதான் எனக்கு தேவையான பேர். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு ஏரோ டயக்ராமாக மாறுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நான் கிராஃப் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ கிராஃப் வரையும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல் இதை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஸ்பேஸில் கரெக்டாக போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ரஃபாக தான் போட போகிறோம், அதனால் வந்து நம்ம கிராஃப் ஷீட் மென்ஷன் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஒய், இது வந்து எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸில் 1 இருந்தால் ஒயில் எனக்கு வந்து 4. ஸோ இந்த இடம் இது 2ஆக இருந்தால் எனக்கு 2 + 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5. சரிங்களா? 3ஆக இருந்தால் 3 + 3 எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6, 4 + 3 7, 5 + 3 8, 6 + 3 9. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே லைனில் வரும். ஓகேங்களா? அப்போ இது 2,5, இது வந்து பார்த்தீங்கன்னா 3,6, இது 4,7, இது 5,8 அண்ட் இது 6,9. இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃப். தேர்டு நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்டர்டு பாஸ். சரிங்களா? அதாவது ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ரோஸ்டர் ஃபார்ம்னால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் 6 கூட எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. இவ்வளோதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.2
கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பெருசாக இருக்குது, பட் நத்திங். ஒரு கம்பெனியில் வந்து 4 கேட்டகரியில் எம்ப்ளாயிஸை பிரிக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் ஒன்று, கிளர்க் ஒன்று, மேனேஜர் ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு செப்பரேட்டான சேலரி தராங்க. அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 ஆகும், கிளர்க்குக்கு 25,000 ஆகும், மேனேஜருக்கு 50,000 ஆகும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 லேக்கும் நம்மளுக்கு தராங்க. இந்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறாங்கன்னா ACME அப்படின்ற கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது இன்றைக்கி எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அது நேம்லி A1, A2, A3, A4 அண்ட் A5. எத்தனை கிளர்க் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. C1, C2, C3 அண்ட் C4. மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா M1, M2, M3 இந்த 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் we want to make as a relation. எப்படி ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் salary to person. சரிங்களா? சேலரி எக்ஸ்ன்றது நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சேலரியாகவும், பர்சனை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய்யாகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே சேலரி, இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்றப்பளுக்கு வந்துடும். சரிங்களா? இங்கே சேலரி எடுத்துக்க போகிறோம், இங்கே பர்சன். சேலரின்றது எக்ஸு, பர்சன்றது நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு ஒய். எக்ஸ்பிரஸ் ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர்டு பேர் அண்ட் அண்ட் ஏரோ டயக்ராம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு பேரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆர்டர்டு பேரில் எடுத்துக்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இங்கே யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அசிஸ்டண்ட் அப்படின்றது வந்து பர்சன். ஓகேங்களா? அசிஸ்டண்ட் எத்தனை அசிஸ்டண்ட் இருக்காங்க? A1, A2, A3, A4, A5 5 அசிஸ்டண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு உண்டான சேலரி எவ்வளவு? ஜஸ்ட்டு நம்மளுக்கு 10,000 தான் அவங்களுக்கான சேலரி. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்டர்ட் பேரை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 10,000 இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆறுன்னு கூட எடுத்துக்கோங்க. 10,000 to யாருக்கு? அசிஸ்டண்ட் 1க்கு. மறுபடியும் 10,000 இது அசிஸ்டண்ட் 2க்கு. இங்கே எகெயின் 10,000 இது யாருக்கு அப்படின்னு சொன்னால் அசிஸ்டண்ட் 3rd அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ 10,000 அசிஸ்டண்ட் நம்பர் 4. எத்தனை அசிஸ்டண்ட் இருக்காங்க? நம்மளுக்கு 5 அசிஸ்டண்ட் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம A5 வரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் அடுத்து யார் இருக்கிறாங்கன்னா கிளர்க் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளர்க் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there are 4 clerks. C1, C2, C3 அண்ட் C4. அவங்களுக்கு உண்டான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000. அதனால் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது 25,000 போட்டுட்டு கிளர்க் 1க்கு, எகெயின் 25,000 அப்படின்னு போட்டுட்டு கிளர்க் 2க்கு, எகெயின் 25,000 அப்படின்னு போட்டுட்டு கிளர்க் 3க்கு, எகெயின் 25,000 போட்டுட்டு கிளர்க் 4க்கு. அப்புறம் 4 கிளர்க்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கடுத்த கேட்டகரியில் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வராங்க. எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர்ஸ், M1, M2, M2, M3. மேனேஜருக்கு உண்டான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000. அதனால் இது அப்படியே இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போது 50,000 சரிங்களா? மேனேஜர் நம்பர் 1க்கு. இங்கே மறுபடியும் 50,000 இது மேனேஜர் நம்பர் 2க்கு. இங்கே 50,000 இது மேனேஜர் நம்பர் 3. ஸோ நம்ம மொத்தம் எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதனால் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர், E1 அண்ட் E2. அவங்களுக்கு உண்டான சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 lakh rupees. ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரோ டயக்ராம் வந்து ஆர்டர்ட் பேர்ஸை ஃபஸ்ட் எழுதணும். ஸோ 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1க்கு, அதே மாதிரி 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2க்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஆர்டர்ட் பேரை முடிச்சிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராமை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து எக்ஸு, இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய். எக்ஸில் எவ்வளோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000. 10,000 யாருக்கு? அசிஸ்டண்ட்டுக்கு. A1லேருந்து A2, தென் A3, A4, A5 5 பேருக்கும் நம்ம எவ்வளோ தான் தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு 10,000 தான் நம்ம தர போகிறோம். ஓகே. அதுக்கடுத்து நம்ம யார் வராங்க அப்படின்னு சொன்னால் கிளர்க்கு. கிளர்க்குக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000. எத்தனை கிளர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா there are 4 clerks. அப்போது 4 கிளர்க்ஸ்க்கும் நம்ம இடி போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
50,000 சேலரி. எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ M1, M2 அண்ட் M3. ஓகே, அதை எடுத்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லைங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு என்ன சேலரி? 1 lakh. எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there are 2. ஓகேங்களா? ஸோ E1 அண்டு E2. அப்போது நம்மளுக்கு தேவையான ஏரோ டயக்ராம் கிடச்சிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக போகும், அவ்வளோ வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏரோ டயக்ராம் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஓகே. தேங்க்யூ.